நவீன ஆயுதங்களை இறக்கி இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சீனா ஆடிய ரகசிய ஆட்டம். பகீர் ரிப்போர்ட். ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்திருந்தது. இதற்கிடையே அந்த மோதலை சீனாவும் பயன்படுத்தி கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சீனாவின் ஆயுதங்கள் பாகிஸ்தானிடம் இருக்கும் நிலையில் அது எப்படி செயல்படுகிறது என்பதை சீனா சோதித்ததாக அமெரிக்க குழு தனது ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது. அப்போது சில நாட்கள் வரை இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டன. ஒரு கட்டத்தில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்திருந்தது. இதற்கிடையே இந்த மோதல் தொடர்பாக அமெரிக்க குழு முக்கிய ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது சீனாவின் ஆயுதங்கள் பல பாகிஸ்தானிடம் இருந்தது. ரியல் டைமில் தனது ஆயுதங்களை எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பதை சோதிக்கவும் அதை மேம்படுத்தவும் சீனா இந்த மோதலை பயன்படுத்தி கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சீனா பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆய்வு குழுவின் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ஜிங் இந்த மோதலை தனது ஆயுதங்களின் திறனை சோதித்து விளம்பரப்படுத்த பயன்படுத்தியது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் சீனா பல்வேறு ஆயுதங்களை உருவாக்கி வரும் நிலையில் இது பெரிய அளவில் பயன் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர் என்பது உண்மையில் பினாமி போர் என்று சீனாவே பாகிஸ்தானை பினாமியாக பயன்படுத்துவதாக குறிப்பிட்டு வந்தனர். அதை மறுத்துள்ள அமெரிக்கா இதை பினாமி போர் என குறிப்பிட முடியாது என்றும் சீனாவின் பங்கு அந்தளவுக்கு இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு ரஃபேல் ஜெட் விமானங்கள் குறித்து பொய்யான தகவல்களை சீனா பரப்ப தொடங்கியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி சமூக வலைதள கணக்குகள் மூலம் ரஃபேல் போர் விமானங்களால் இந்த மோதலை சமாளிக்க முடியவில்லை என சீனா பொய்யான தகவலை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதை வைத்து இந்தோனேஷியா ரஃபேல் விமானங்கள் வாங்குவதை சீனாவால் தற்காலிகமாக நிறுத்த முடிந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சீனா இந்த ரிப்போர்ட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது குறித்த கேள்விக்கு சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவ் நிங் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமெரிக்க குழு எப்போதும் சீனாவுக்கு எதிராகவே செயல்பட்டுள்ளது. எனவே அதன் ரிப்போர்ட்டை பற்றி பேச தேவையில்லை. அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ரிப்போர்ட் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளார்.